afternoon. This is Devaki from Bharat Fintech Solutions. ஒரு குயிக் வீடியோ இன்னைக்கு இன்டர்ம் பட்ஜெட் பற்றி ஒரு கீ ஹைலைட்ஸ்லாம் பார்க்கலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட இந்தியானோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் வந்து இன்னைக்கு வந்து இன்டர்ம் பட்ஜெட் வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் அது எப்போதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரியும். April 1, 2024. ஸோ ஹைலைட்ஸ்குள்ளே நம்ம போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து டாக்ஸேஷனில் எந்த சேஞ்சஸுமே இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ் இன்க்ளூடிங் இம்போர்ட் டியூட்டிஸ் இதில் எல்லாத்துலேயுமே வந்து என்ன டேக்ஸ் லாஸ்ட் இயர் இருந்ததோ அதே டேக்ஸ் அப்படியே ரிமைன் ஆகுது, ரீடைன் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து டாக்ஸேஷனில் ஃபஸ்ட்டு வந்து இன்கம் டேக்ஸ் ஸ்லாப்ஸ் பார்க்கலாம். இன்கம் டேக்ஸ் ஸ்லாப்ஸ் வந்து ஓல்டு ரெஜிம், நியூ ரெஜிம் எப்படி இருக்கோ அது அப்படியே தான் வந்து இந்த ஃபினான்ஷியல் இயருக்கும் அப்கமிங் ஃபினான்ஷியல் இயருக்கும் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து நான் ஓல்டு டேக்ஸ் ரெஜிம்ஸ் கொடுத்துருக்கேன், நியூ டேக்ஸ் ரெஜிம்ஸ் கொடுத்துருக்கேன். டேக்ஸ் ஸ்லாப்ஸ் எல்லாமே டீட்டெயில்ஸாக இருக்குது, ப்ளீஸ் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ் வந்து இன்க்ளூடிங் இம்போர்ட் டியூட்டிஸும் எந்த சேஞ்சஸுமே அப்படி இல்லாமல் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவுட்ஸ்டாண்டிங் டைரக்ட் டேக்ஸ் டிமாண்ட் எல்லாமே வந்து வித்ட்ரா பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப் டு 25,000. எந்த பீரியட் வரைக்கும்னா டில் ஃபினான்ஷியல் இயர் 2014 and 15 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த அவுட்ஸ்டாண்டிங் டிஸ்பியூட்டட் டைரக்ட் டேக்ஸை வந்து 25,000 நம்ம வந்து வித்ட்ரா பண்ணுறதுனால டேக்ஸ் பேயர்ஸு 1 crore டேக்ஸ் பேயர்ஸ் வந்து இதுலேருந்து பெனிஃபிட் ஆவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மூவிங் ஆன் த நெக்ஸ்ட் ஹைலைட், ஹெல்த் கேர். ஹெல்த் கேரில் வந்து ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம் பற்றி நம்ம பேசலாம். ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா, ஹெல்த் கேரில் வந்து ஸ்கீம் வந்து இன்னும் யார் யாருக்கெல்லாம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, இது வரைக்கும் இவங்களுக்கெல்லாம் இல்லை, இப்போ இதுக்கு மேலே இவங்களுக்கெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கு இல்லைன்னா ஏஎஸ்ஹெச்ஏ ஒர்க்கர்ஸ்க்கு, அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ்க்கு, ஹெல்ப்பர்ஸ்க்கு, இவங்களுக்கு எல்லாமே வந்து ஹெல்த் கேர் கவரேஜ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லேயுமே வந்து ஹாஸ்பிட்டல் செட்டப் பண்ண போகிறோம் அப்படின்ற பிளானில் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வேக்சினேஷன் வந்து போட போகிறாங்க. cervical கேன்சர் வராமல் இருக்கிறதுக்காக எந்த ஏஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணினா 9 to 14 year கேர்ள்ஸ்க்கு வேக்சினேஷன் போட போகிறாங்க. நெக்ஸ்ட் கீ ஹைலைட் வந்து ஃபினான்ஷியல் இயர் 2025 கேபெக்ஸ் அவுட்லே பற்றி பேசுகிறோம். கேபிட்டல் ஸ்பெண்டிங் ஃபார் 2024 to 2025 வந்து 11% வந்து ரைஸ் ஆயிருக்குது. ரைஸ் ஆயிட்டு 11.11 lakh crore வந்து ரைஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா 3.4% ஆஃப் ஜிடிபி. நெக்ஸ்ட் கீ ஹைலைட்டு லாக்பதி டிடி ஸ்கீம். இதில் வந்து இந்த ஸ்கீமில் வந்து இனிஷியலாக வந்து 2 crore உமன்காக வந்து செட் பண்ணியிருந்தாங்க. இதை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக செல்ஃப் ஹெல்ப் குரூப் மூலியமா. இப்போ அது வந்து 3 lakh crore உமனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபிசிக்கல் டெஃபிஷியட் ஃபார் 2025 அடுத்த கீ ஹைலைட் இது. ஃபிசிக்கல் டெஃபிஷியட் வந்து என்னவா எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 5.1% ஆஃப் ஜிடிபி எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 2024 வந்து ஃபிசிக்கல் டெஃபிஷியட் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க டவுன் டு 5.8%. நெக்ஸ்ட் வந்து டேக்ஸ் டார்கெட்ஸு அடுத்த கீ ஹைலைட்டு. கவர்மெண்ட் வந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதே நம்மளோட டெவலப்மெண்ட்காக தான். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். டோட்டல் ரெவென்யூ ரெசிப்ட்ஸ் ஃபார் ஃபினான்ஷியல் இயர் 25 வந்து என்ன எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்கன்னா 30 lakh crore எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபினான்ஷியல் இயர் 24 26.99 lakh crore ருப்பீஸாக இருந்தது. அதுலேருந்து இப்போ ரிவைஸ் ஆகிட்டு 30 lakh crore மாற்றிருக்காங்க ஃபினான்ஷியல் இயர் 25க்கு. அடுத்த கீ ஹைலைட் வந்து இந்தியா வந்து அவங்களோட
இன்வெஸ்ட்மெண்ட் டார்கெட்டை வந்து செட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. மீன்ஸ் நிறைய ஸ்டேட் கம்பெனிஸ் வந்து ப்ரைவேட்டைஸ் ஆக போதா, இது எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் வித்துட்டு வரத்துக்கு எவ்வளோ டார்கெட் செட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஃபினான்ஷியல் இயர் 2025ல 50 crore வந்து இன்வெஸ்ட்மெண்ட் டார்கெட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடிஷ்னலாக இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2024 ஃபினான்ஷியல் இயரில் அவங்களோட டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் டார்கெட் வந்து கட் ஆயிருக்குது. எவ்வளவானா 30,000 crore. இதில் நிறைய இம்பார்ட்டன்ட் நோட்ஸ்லாம் நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். கவர்மெண்ட் வந்து டிவிடெண்ட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. எவ்வளோ ஒர்த்துக்குனா 48,000 crore. யார்கிட்ட இருந்துன்னா ஸ்டேட் ரெண்ட் கம்பெனிஸ் கிட்ட இருந்து ஃபினான்ஷியல் இயர் 2025ல. நெக்ஸ்ட் வந்து இன் காம்பினேஷன் வித் தி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் அதர் ஸ்டேட் ரன் பேங்க்ஸ் கிட்டேயும், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பிளஸ் ஸ்டேட் ரன் பேங்க்ஸ் கிட்ட இருந்தையும் கவர்மெண்ட் வந்து டோட்டல் டிவிடெண்ட்ஸ் ஆஃப் 1.5 lakh crore வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து 1.2 lakh crore வந்து ஆர்பிஐ கிட்ட இருந்தும் பிஎஸ்யூ கிட்ட இருந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 2024ல கவர்மெண்ட் வந்து டிவிடெண்ட் ரிசிப்ட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. யாருக்குன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் பிஎஸ்யூக்கு. எவ்வளோ நம்பர்லனா 1.4 lakh crore. நெக்ஸ்ட் கீ ஹைலைட் வந்து நாமினல் ஜிடிபி க்ரோத் வந்து எவ்வளவோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் 25க்கு 10.5% ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கிராஸ் மார்க்கெட் பாரோவிங்ஸ் வந்து 14.13 lakh crore இருக்கும் ஃபினான்ஷியல் இயர் 25க்கு. நெட் மார்க்கெட் பாரோவிங் என்னவா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 11.75 lakh crore வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபினான்ஷியல் இயர் 25க்கு. நெக்ஸ்ட் வந்து டிஃபென்ஸு. இவங்க தான் நம்ம பார்டர்ஸை செக்யூர் பண்ணுறாங்க. ஸோ டிஃபென்ஸ் பட்ஜெட் வந்து 4% அப் ஆயிருக்கு. அப்பாயிட்டு என்ன நம்பரில் இருக்குன்னா 6.2 lakh crore இருக்குது. எதுலேருந்துன்னா 5.94 lakh crore இருந்து. நெக்ஸ்ட் வந்து ஏவியேஷன் பிளான்ஸு. நிறைய இந்தியன்ஸ் வந்து ஃப்ளை பண்ணலாம் 517 நியூ ரூட்ஸ்க்கு. அதுக்கு வந்து ஒரு ஸ்கீமில் லான்ச் பண்ண போகிறாங்க. உதான் ஸ்கீமில் வந்து நியூ ரூட்ஸு 517 வந்து நியூ ரூட்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க இந்த ஸ்கீமுக்கு கீழேன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டிஃபென்ஸ் அலோகேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது 20%. என்ன நம்பர்லன்னா 6.22 lakh crore. நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் வந்து ஹவுசிங் ஸ்கீம் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க மிடில் கிளாஸ் பீப்புளுக்காக. அவங்க வந்து ஒன்றா வீடு வந்து வாங்கிக்கலாம், இல்லைன்னா அவங்களே கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றா பை பண்ணிக்கலாம், இல்லை பில்ட் பண்ணிக்கலாம் அவங்களோட ஓன் ஹோம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்லம் டுவெல்லர்ஸ்க்கும் அதே மாதிரி பீப்புள் வந்து ரெண்டில் இருக்கவங்களுக்கும் வந்து ஸ்கீம் லான்ச் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து ஒன்றா பை பண்ணிக்கலாம், இல்லைனா பில்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு சின்ன நோட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா இந்த ஸ்கீமில் வந்து இன்னும் வந்து 2 crore மோர் ஹவுசஸ் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங் மீ. இது டேனோட வீடியோ 1. இன்னும் வீடியோ 2 வந்து ஓப்பனிங் பெல் வரும், வீடியோ 3 வந்து க்ளோசிங் பெல் வரும். ப்ளீஸ் வாட்ச் பண்ணுங்கள். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் எப்போ வீடியோ போடணும் அப்போ நீங்கள் வந்து உடனே அதை வந்து நோட்டிஃபை ஆகிட்டு நீங்கள் வந்து அதை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங் மீ. ஹாவ் அ கிரேட் டைம்.